வழுவாது நம்மை காக்கும். நம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய இயேசுராஜனுக்கு சதா காலமும் துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் என்றும் என்றும் உண்டாவதாக. சரி, சிறிது நேரம் சிந்திக்கும்படியாக எபிரேயர் 13:1. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. கண்களை மூடி, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே எனது வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல், அல்லேலூயா, நான் அனுப்பின காரியமானதாய் அதை வாக்கியும்படி செய்யும். எங்கள் கன்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்மது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஹல்லேலூயா. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுதுன்னு வேதம் சொல்லுது. நிறைய இடத்துல அதுதான் சொல்லுது. நமக்கு ராஜரீக பிரமாணமான 2 பிரமாணங்கள் உண்டு. அது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? உன்னுடைய தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அடுத்தது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. அவ்வளவுதான். அதுதான் முதல்ல அவருக்கு, அப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு. அதுதான் நம்ம வாசித்த வசனம். சங்கீதம் 133 ரொம்ப சின்ன சங்கீதம் தான், ஆனால் நிறைய காரியங்களை ஆவியானவர்கள் வச்சிருக்காரு. நீங்கள் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, நிறைய தடவை அது உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு பாராமல் கூட தெரியும். பாராமல் தெரிஞ்சவங்களாம் கை தூங்க பார்ப்போம். பாராமன்னா மனப்பாட மாட்டு. ஆமாம், அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? பைபிள் வச்சிருக்கவங்களாம் கை தூங்க பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. ஆமாம், இது நாம் உடுத்திருக்க ஆடையை போல. நம்ம ஆடை இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. அதுவும் ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருடைய பைபிள் இல்லாமல் வரவே கூடாது. இந்த காலத்தில் இந்த மொபைலை வச்சு பாடுறது, அதை பார்க்கறது, அதெல்லாம் கூடாது. அது மொபைல் அது மாத்திரம் வச்சுருக்க. அது நிறைய காரியங்கள் இருக்குது. நமக்கு தெரியாத காரியங்கள் வரும், நமக்கு தெரியாத காரியங்கள் கூட அதில் அனுப்பப்படும். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு ஆலோசனை தான். பைபிள் படிக்கணும்னு நினைக்கும் போது மொபைல் எடுத்துகிட்டு வர்றது ஆலயத்துக்கு, இங்கேருந்து ஒர்ஷிப் பண்ணும்போது இப்படி வச்சுட்டு மொபைல் வச்சு ஆராதிக்கிறது, அது அருவருப்பான காரியம். எனக்கு அருமையான தேவச்சனமே. ஆமாம், இது தேவனுடைய வார்த்தையா? இதன் பெயரே இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க சொல்லிக்கிறது. ஆமாம், அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை என்பதுன்னு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் சொல்லியிருக்குது. சரி, இதோ மனிதர்கள் இதோ சகோதரர் ஒருமித்து வாசமாக இருப்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லுது. அம்மா, அது ஒரு சாதாரண எல்லாருக்கும் புரியும்படி தான் இருக்குது தமிழ் இல்லையா? எல்லாரும் புரியும்படி வருது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசமாக இருப்பது எத்தனை நன்மை எத்தனை நன்மை. அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட நல்ல தைலமும், அது தாடியில் வடிகிறது, அங்கில வடிகிறது அப்படின்னு சொன்னார். அடுத்தது எறும்பன் மேலும், அது எது மேலும், எறும்பன் மேலும் சீவன் பருவத்து மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாக இருக்குது. அங்கே ஒரு ரொம்ப சிம்பிளான காரியம்தான். ஆனால் அதில் பாருங்கள் எவ்வளோ வலிமையான ஆவிக்குரிய அர்த்தத்தை கர்த்தர் வச்சிருக்காருன்னு பார்ப்போன்னா, அது தூங்கும்போது ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து இருக்கு பாருங்க. முதல்ல எப்படி ஆரம்பிக்குது? இதோ 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 சகோதரர் ஒருமித்து வாசமா இருப்பதுன்னு சொல்லுது. அப்படின்னா பாருங்க, அது எதுக்கு இதோன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும்? அதுல எதுக்கு அந்த இதோ பயன்படுத்தணும்? சகோதரர் ஒருமித்து வாசமா இருப்பது ஓகே தானே, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறாங்க, ஸ்கூலில் சொல்கிறாங்க, வாத்தியார் சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து இருங்கடா, சண்டை போடாதீங்கடா, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடி இருங்கன்னு. ஆனால் இங்கே பட்டு வருங்க, அந்த இதில் இதோன்னு போட்டுக்குது. அதுனா அது அவ்வளோ பெரிய விஷயமாட்டு இருக்குது. அது அவ்வளோ சாதாரணமாக இருக்காது.
நம்ம சொல்லிடலாம், சகோதரர் ஒருமித்து வாசமா இருப்பது. நம்ம நெஞ்சில கை வச்சு நம்ம கேட்டோன்னா, நம்ம எத்தனை சகோதரர் கூட ஒருமித்து வாசமா இருக்கிறோம்? தாய் தகப்பன்மார், கணவன் மனைவிமார், கூட பிறந்த சகோதரர்கள், அப்பா மாமா சித்தப்பா அண்ணன் தம்பி மாமன் மச்சான், ஒருமித்து வாசமா இருப்பது. ஏன்னா அது எப்படி வேதம் சொல்லுதுன்னா, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அது எப்படி ஆரம்பிக்குது? சரி, பாருங்க, மேகங்களுடனே அவர் வருகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அத சொல்றதுக்கு அங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குது? 4வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. போதும். இப்ப பாருங்க, அடுத்தது பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண். அதே போல 22வது அதிகாரம் 12வது வசனம் நினைக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இப்ப 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குதா? இதோ மேகங்களுடனே கர்த்தர் வருகிறார். இதோ அங்க திறக்கப்பட்டிருக்குது பரலோக ராஜ்யம் திறக்க, அந்த மேல உள்ள ஆலயம் திறக்கப்பட்டிருக்குது. 14:1 கூட இருக்குது, இதோ அவர் ஆட்டுக்குட்டியானவர் மலையில இறங்கி வருகிறார்னு. அடுத்த 22வது அதிகாரத்துல கூட இதோ நான் வருகிறேன், அவனோ என்னுடனே கூட நான் என்னென்னலாம் கொடுக்க போறேன்னா அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னுடனே கூட வருகிறதுன்னு. அப்ப இதோன்னு ஒரு காரியம் எங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்குங்களா? அது நம்ம பார்த்ததில்லை, அது நம்ம பார்க்கணும்னு விசுவாசிக்கிறோம், நம்ம நம்புறோம் இல்லையா? இதோ மேகங்களுடனே கர்த்தர் வருகிறார்னு. ஏன்னா நமக்கு எல்லாரும் ஒரு நம்பிக்கை உண்டு, எப்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மேகங்களுடன் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்பி வருவார். அப்படி திரும்பி வரும்போது முதலாவது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவ்வண்ணமாகவே அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும். ஒண்ணு. அடுத்து நம்ம மேலே போனோன்னா மேலே உள்ள காரியத்தை பார்ப்போம். பரலோக ராஜ்யம் அங்கே எப்படி தேவதூதர்கள்லாம் எழுப்பப்பட்டவர்கள்லாம் உட்காந்து அப்படியே 24 மணி நேரம். அது 4வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்களே, உங்களுக்கு பைபிள் ஸ்டடியில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குமே. அந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் எல்லாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து அப்படியே முழுவதுமாக கர்த்தரையே துதித்து கொண்டிருப்பாங்களே அந்த இடத்துல. அந்த காரியம் அவரு சீயோன் மலை மேல ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வரக்கூடிய காட்சி, இதெல்லாம் நம்ம காண்போம் என்று விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியாகவும் காணப்படாதவர்களில் நிச்சயமாக இருக்கிறதுன்னு. அப்போ இந்த காரியத்தோட தாவீது எதை ஒப்பிடுறாருங்க? சகோதரர் ஒருமித்து வாசமாயிருப்பது. அப்ப பாருங்க, அது எவ்வளவு பெரிய வார்த்தை, அது எவ்வளவு பெரிய வார்த்தை, அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அதுலதான் அங்க அன்பே தூக்கி வச்சிருக்கிறார் இல்லையா? சகோதரர் ஒருமித்து வாசமா இருப்பது, சகோதரர் நம்ம எல்லாம் ஒருமித்து வாசமா இருப்பது, சபையில வாசமா இருப்பது, வீட்டுல வாசமா இருப்பது, வேலை செய்யற இடத்துல வாசமா இருப்பது, வெளியில நம்ம முகம் தெரியாதவங்கள்ட்ட நம்ம சாட்சியா வாழ்வது, இதுதான் இது. அம்மா, நம்ம சபையில எல்லாருக்கூடையும் நம்ம அன்பு செலுத்தலாமே, சபையில எல்லாரும் நம்ம அன்பு செலுத்தலாம், சபையில் எல்லாரும் நேசிக்கலாம், சபையில் உள்ளவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். ஆனா யாக்கோபு 1வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, தேவனுக்கு உகந்த மாசில்லாத பக்தியானா எடுத்துமா எப்படி சொல்லுது? நம்ம உலகத்துல கரைபடாம வாழணும்னு. விதவைகளுக்கு உதவி செய்யறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யறது, இந்த காரியங்களெல்லாம் நம்ம ஜெபத்துல நம்ம பார்த்தோம். அதோட உலகத்துல கரைபடாம வாழ்றது தான் தேவனுக்கு உகந்த மாசில்லாத பக்தியாக இருக்கிறது. நம்ம பாருங்க, அப்புறம் உலகத்துல வேலை செய்யற இடத்துல, நம்ம வீட்டுல மற்றவங்ககிட்ட நம்ம எப்படி இருக்கோம், அதுதான் சொல்றது ஒருமித்தர் வாசமா. இங்க இந்த சங்கீதத்துக்கு பின்னால கூட ஒரு சின்ன சரித்திரம் இருக்குது.
தாவீது இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைச்சுதான் அவன் அழுகுறான். அழுதுதான் இதை எழுதுறாப்புல. தாவீது குடும்பத்திற்கும் சவுல் குடும்பத்துக்கும் எப்பவுமே தகராறு இருந்துட்டே இருந்தது பார்க்கணும். தாவீது எவ்வளவுதான் நேசித்தா கூட சவுல் குடும்பம் அவனை விரோதிச்சுட்டே இருந்து தான் சொல்லுது. தாவீதுக்கு நிறைய காரியங்கள்லாம் உண்டு. அவன் நீங்க சாமுவேல் 5ஆவது அதிகாரம் 2 சாமுவேல் 5:6 நீங்க வீட்டில் பாருங்க. அதுல இருக்கும் எப்ரோன்ல தாவீது ஆட்சி செய்துட்டு இருக்கும்போது அங்குள்ள சவுர்லாம் நீங்க போய் அந்த கானான் தேசம், அதுக்கு முன்னால அங்க எபூசியர்கள்னு ஜனங்க இருந்தாங்க, அதெல்லாம் நீ சுதந்திரத்துக் கொள்ளணும்னு சொன்னாங்க. ஆனா எபூசியர்கள்ட்ட போகவே முடியாது. அங்கே எப்படின்னா பெரிய பெரிய படைகள் அப்படிலாம் கிடையாது. அங்கே குருடரும் சப்பானிகளும் இருப்பாங்க. எபூசியர் 5ஆவது அதிகாரம் 2 சாமுவேல் 5:6 வசனம் மட்டும் வாசிங்க பார்ப்போம். தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். சரி, போதும். ஏன்னா பாருங்க, பெரிய ஆயுதம் ஏந்திய போர் வீரர்கள்லாம் அவரை எதிர்க்கல, குருடரும் சப்பானிகளும் இருந்தாங்களாம். ஆமாம், அந்த குருடர்கள் என்னன்னா அவனுக்கு கண்ணு தெரியாட்ட கூட அவங்க காது பயங்கரமாக வேலை செய்யும், நல்ல வேலை செய்யும். எதுக்கு யார் வராங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த வைப்ரேஷன் வேறு வரக்கூடிய அந்த அவங்களுடைய இரைச்சல், அவங்களுடைய காரியங்களே அவங்க காதுக்குள்ளே போய் அவங்க கூர்மையான ஈட்டியை வச்சு அவங்க தாக்குவாங்கன்னு. ஏன்னா குருடங்க தானே இருக்காங்கன்னு அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தாக்குவாங்கன்னா, அதே மாதிரி சப்பானிகளும் அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. நம்ம சப்பானி தானேன்னு அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னால் ஏறி உட்காந்து கழுத்தை நெரிச்சிட்டு வாங்கலாம் அப்படி. ஆனால் அந்த மக்களை எல்லாம் முறியடித்து முழுவதுமாக சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்தால் கூட தாவீதுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது. சவுல் குடும்பம் அவனை விரோதிச்சுட்டே இருந்தது. அதனால தான் அவன் சொல்கிறான், இதோ மனிதர்கள் ஒருமித்து வாசமாக இருக்க முடியுமா, நான் அவங்க என் கூட சேருவாங்களா. அவனுடைய விண்ணப்பமாக இருந்தது, அவனுடைய சோதனை. நம்ம தாவீதை பற்றி சொன்னாங்க இல்லையா ஜெபத்தில், அவ்வளோ அருமையானவன் தேவனுக்கு, ரொம்ப ஸ்நேகனாமா. இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, ஸ்நேகிதனுக்கு ஏதாவது மறைக்கப்படுமான்னு. அல்லேலூயா, எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க அது. நான் இப்படி பெரிய மாளிகையில் இருக்கிறேன்னு, ஆனால் ஆண்டவர் கூடாரத்தில் இருக்கிறாருன்னு சவுல் தன்னுடைய நண்பர் நாத்தான்ட்டு சொல்லும்போது, நான் ஒரு ஆலயம் கட்டலான்னு நினைக்கிறேன். நாத்தான் சொல்கிறாரு, சரி கட்டு அப்படி சொல்லிட்டு போயிடறாரு. ஆனால் நடு ராத்திரியில் கர்த்தர் நாத்தானோட பேசுகிறாரு, நீ போய் சொல்லு, அவன் கட்ட மாட்டான், அவன் பையன்தான் கட்டுவான் சொன்னான். ஆனால் எனக்கு வீடு கட்டணும்னு நினச்சான் இல்லையா, அதனால நான் அவனுக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று, கர்த்தருடைய இந்த ராஜ்ய விஸ்தாரத்திற்காக கட்ட வேண்டும் என்று நம்முடைய விண்ணப்பம், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, நம்ம ஜெபம் அதுவாக இருக்கும்போது கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார்னு வேதம் சொல்லுது. ஆமாம், உங்கள் வீட்டை பெருக பண்ணுவார். நம்ம ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தை விரிவாக்கணும்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம், அதில் எந்த ஊழியமாக இருக்கலாம், அது விபிஎஸ் ஊழியமாக இருக்கலாம், மகளிர் ஊழியமாக இருக்கலாம், இல்லை சிறு தொழில் செய்வங்களை உதவிக்கிற அவங்க உதவி செய்கிற ஊழியமாக இருக்கலாம், இதெல்லாம் ஆலய கட்டுமானம் தான், சும்மா பில்டிங் கட்டுறது இல்லையே. வானாதி வானங்களும் தேவனை கொல்லாதிருக்க அவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்தில் வாசமாக இருப்பாரோ, நீங்கள் அல்லவா அவருடைய ஆலயங்கிறாரு. அப்படின்னா கர்த்தர் வாழத்தக்கதாக நம்முடைய ஆலயத்தை நம்ம கட்டும்போது கர்த்தர் நமக்கு வீட்டை கட்ட வல்லவராக இருக்கிறார். இதுதான் இது ஒரு பகுதி. இப்ப அடுத்த பகுதி பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசமாயிருப்பு. இப்ப நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசணும் இல்லையா, அவரு இவரு அண்ணன் தம்பி அப்பா அம்மான்னு. ஆனா இன்னொரு காரியம் இருக்கிற ஆவிக்குரிய காரியம், ஒவ்வொரு மனிதருக்குள்ளாலையும் 3 சகோதரர்கள் இருக்கிறாங்க. எனக்குள்ள, உங்களுக்குள்ள, அவருக்குள்ள, எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் 3 சகோதரர்கள் வச்சிருக்கிறாரு. சொல்ல முடியுமா? ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3 சகோதரர்களால தான் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம்.
ஒவ்வொரு மனிதனும் இதனால தான் கட்டப்பட்டிருக்கான். அவனுக்கு ஒரு ஆவின்னு ஒரு சகோதரர் இருக்கிறாரு, ஒரு ஆத்துமான்னு ஒரு சகோதரர் இருக்கிறாரு, ஒரு சரீரம்னு ஒரு சகோதரர் இருக்கிறாரு. இந்த மூன்றும் ஒருமித்து, ஹல்லேலூயா, இந்த மூன்று ஒருமித்து கர்த்தராய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சித்தருக்கு ஏற்றபடி நம்மளுடைய ஆவியானது கீழ்ப்படிந்து, அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஆவிக்கு கீழ்ப்படுகிற ஆவியோடு நம்முடைய ஆத்துமா இணைந்து, அப்படியே நம்ம இந்த இரண்டும் சொல்கிறபடி நம்ம சரீரம் காரியங்கள் இருக்குமானால் அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்குது. மற்றவங்களை விடுங்க, நம்மளை பார்க்கலாம். நம்மளுடைய ஆவி கர்த்தருடைய ஆவிக்கு நேரா இருக்குதா? நம்முடைய ஆத்துமா அந்த ஆவிக்கேற்றபடி நம்ம கீழ்ப்படுகிறதா? நம்முடைய சரீரம், அதுதான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல சொல்லிருப்பான், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17 நினைக்கிறேன் அந்த வசனம். எடுத்தவங்க யாரா வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 2 உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும். இல்லம்மா, அந்த 12 ஆனா பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பார்த்தீங்களா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு வேதம் திட்டமும் தெளிவுமா சொல்லுது. யாராவது நீ ரட்சிக்கப்பட்டியான்னு கேட்டா நம்முடைய பதில் நான் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறேன்னு தான் சொல்லணும். அவங்க தெரியாம கேட்குறாங்க, அவ்வளவுதான். ரட்சிப்பு அனுபவம். நம்ம ஆவி ஒரு அனுபவம், ஆவியில நம்ம ரட்சிப்பு அடைகிறோம். நம்ம எழுந்திருச்சு நின்று ஆவியோடு உண்மையோடும் பாடணுமே, நம்முடைய ஆவி அவருக்குள்ள ரட்சிப்பு இருந்திருக்குது. அதனால நம்ம ஆத்துமா, அது ஆவி எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்க ஆவியோட உண்மையோட பாடும் பொழுது ஒரு ரட்சிப்புக்குள்ள சகோதரன் சொல்லி விடுவாங்க. ஆனா அது அல்ல ஆத்துமாங்கிறது நம்ம வெளியே தெரியாது. பாத்துங்க, ஆவி நம்முடைய மேல உள்ள தோல் மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டோன்னா, ஆத்மா உள்ள இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் தெரியாது. ஆனா எலும்புகள் எவ்வளவுக்கு இதா இருக்குதுங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த காலத்துல எலும்புகள் தேவை நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அந்த எலும்புகள் அது உள்ள மேரோலாம் இருக்குது, அது உலர்ந்து போகாம இருக்கணும். தேவனுடைய ஆவிக்கு நம்ம ஆத்துமா இணையலைன்னா நம்ம அந்த உள்ள இருக்க அந்த ஆத்துமா என்னமோ உலர்ந்து போகும், எலும்புகள் உலர்ந்து போயிடும். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் அதை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. எசேக்கியேலை கூட்டிட்டு போய் ஒரு பள்ளத்தாக்குல விட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, மனுபுத்திரனே இங்க பாத்தியா, அங்க நிறைய எலும்பு கூடுகள் இருந்தது, எலும்புகளா இருந்தது. இந்த எலும்பெல்லாம் ஒண்ணு சேருமா அப்படி கேட்கிறாரு. எசேக்கியேல் சொல்றான், அது நீர் அறிவீர் ஆண்டவரேன்னு. ஆமா, அதே போலதான் நம்முடைய எலும்புகள் உள்ள எப்படி இருக்குது, நம்ம ஆத்துமா உள்ள எப்படி இருக்குது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியம் எப்படி இருக்குது. ஆவியில ஆத்துமா நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையில அறைந்து தீர்த்து நம்மளை அவருடைய புத்திரனாக சுயரம் எடுத்துக்கொண்டு நாம் அவரை பிதாவாக நம்ம பாடணுமே, நம்புங்கப்பா. நம்ம பிள்ளையா இருந்தா தான் அப்படி பாட முடியும். நம்ம பிள்ளையார்ல அப்படி பாட முடியாதே. நம்ம அவருடைய பிள்ளையா இல்லைன்னா நம்மளால பாட முடியுமா? அதான் அது ஆவியில் இருந்தோட ஆத்துமால ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவங்க கூட இங்க பழகிறது, பேசுறது, காரியம் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நமது ரட்சிப்பின் அனுபவத்தில் நடக்கிறது தான் வேதம். இதுதான் வேத வாசிப்பு, அன்னுதின ஜெபம், இந்த காரியங்கள் எல்லாம் அதுக்கு தான். பார்த்துங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம we have to sanctify ourselves. ஒவ்வொரு நாளும் இந்த ஆவிய ரட்சிப்பாயி இந்த ஆத்மாவிலையும் இப்படியே ரட்சிப்பு அடைந்து வரும்போது தான் கடைசி சரீர ரட்சிப்பு. நம்ம கண்ணை மூடுற சமயத்துல ஆண்டவர் பார்த்து, என் பிள்ளை
அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் ஓகே, நீ உள்ள பிரவேசின்னு சொல்லுவார். அதுக்கு தான் சொல்லுது, நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிரயாசம் இல்லைன்னா அந்த ரட்சிப்பு வரதில்லை. பரலோக ராஜ்யத்தில் அவ்வளோ ஈஸியாக நுழைஞ்சிட முடியுமா? அது இடுக்கமும் ஒடுக்கமான வாசல். அது பலவந்தம் பண்ணுகிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் வேதம் சொல்லுது. அது யோவான் காலம் முதல் பலவந்தம் பண்ணணும். பலவந்தம் பண்ணினா தான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன்னா யாக்கோபு அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில் அந்த மனிதனோடு போராடி அவன் ஒரு பேரை எடுத்துக்கிட்டான் இல்லையா, இஸ்ரவேல். நீ தேவனோடு போராடி மேற்கொண்டாயே. அது போல நாம போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை, சும்மா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தனாலேயோ, இல்லை ஜெபம் பண்ணுறனாலையோ, இல்லை பாட்டுக்களை பாடுறனாலையோ, இல்லை ஆராதிக்கிறதுனாலையோ, இல்லை பிரசங்கிக்கிறதுனாலையோ ஆண்டவர் கிளியராக சொல்லுவார், உமது நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை ஓட்டினோம், நாங்கள் நோய்களெல்லாம் குணமாக்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன் என்கிறாரு. அவங்கள வச்சுதான் நிறைய காரியங்கள்லாம் நடந்திருக்கும், நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வரமானது திரும்ப பெறப்படும். மனிதன் அவனுடைய கனியின்படியே அறியப்படுவான். அவனுடைய கனியின்படியே அவன் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவான். எனக்கு ஒரு வரம் இருக்குது, எனக்கு ஒரு ஆராதனை செய்யக்கூடிய வரம் இருக்குது, போதிக்கிற வரம் இருக்குது, அது சபைக்கு. அது தேவ ராஜ்யம் கட்டப்பட. ஆனா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அது கனியா இருக்கிறதா? அது ஆண்டவருக்கு உகந்த கனியா இருக்கிறதா? அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், பொறுமை, விசுவாசம், இதனால இருக்குதா? நான் கர்த்தரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேனா? அதுதான் என்னுடைய கனி. அப்போஸ்தலர் பவுல் அப்படிதான் சொல்றான், கிறிஸ்துவினுடையவர்கள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கலாத்தியர் 5:22 நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க பார்ப்போம். தங்களுடைய இச்சை ஆசை எல்லாவற்றையும் கிறிஸ்துவினுடையவர்கள். இல்ல 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 24. அவ்வளவுதான் பாருங்க. கிறிஸ்து மாத்திர சிலுவையில் அறையப்படலைங்க, அவரு மாத்திர சிலுவையில் அறையப்படல. கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் சேர்த்துட்டு போய் தான் அவரு சிலுவையில அவரோடு நம்ம அறையப்பட்டவங்க தான் வேதம் சொல்லுது. ஆமா, சிலுவை கொடுக்கப்பட்டது கழுத்துல கையில தொங்க போட்டுட்டு சுத்திட்டு இருக்குது இல்லையே. அவர் சிலுவை எடுத்துக்கொண்டு வா, நான் எங்க வா, என் கூட, என்னோடு கூட நீ அறையப்படு, வா, நீ வா. அப்படிதான். அதனால்தான் பவுல் சொல்றான், கிறிஸ்துவினோடு அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நான் இப்போது பிழைத்திருப்பதோ என்னை ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவை என்ற அவரை விசுவாசிக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன். அதனால 2 கொரிந்தியர் 5 கூட சொல்லுது, ஒருவர் மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள்னு என்ன அர்த்தம்? அவரோடு சேர்ந்து நானும் மரித்திருக்கிறேன்னு. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர்ல சொல்றாரு, நான் எனக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுது, நான் 8வது நாளில் விருத்தசனம் பெற்றவன், நான் பென்னேமின் கோத்திரத்தான், இஸ்ரவேலு, நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், வைராக்கியத்தின்படி பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்த, என்ன இருந்தாலும் இது எல்லாத்தையும் எனக்கு நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன் இயேசு அறிகிற அறிவுக்காக. எப்படியாவது மரணத்துக்கு ஒப்பாகி அவரோடு நான் உயிர்த்தெழுதலில் தகுதியாகணுமே, அதை நோக்கி தான் அவனுடைய பிரயாணம் இருக்கு. அதுதான் நம்முடைய அனுதின வாழ்க்கை. இது நான் அடைந்தாயிற்று அல்ல தேறின நான் என்று சொல்லாம, நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேன்? அருமையான தேவஜனமே, நீங்க எதுக்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதை பிடித்து கொள்ளும்படி, அதை விட்டு விடாதபடி, அதை பிடித்து கொள்ளும்படி இயேசு என்னுடைய பந்தய பொருள் என்று நம்ம போறதுதான் பார்த்துங்க. ஆமா,
இதெல்லாம் எதுக்குன்னா அந்த சகோதர சிநேகத்தை நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கு தான். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சிலுவையில் அறையப்பட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கர்த்தரோட நம்ம காரியத்தில் இருக்கிறோமோ அதுக்கேற்றபடி நம்முடைய சகோதர சிநேகம் மற்றவங்ககிட்ட அப்படியே தெரிக்கும். ஆமா, நம்ம அதுக்காக ஒன்றும் செய்ய போறதில்ல, அதுக்காக எதையும் வாங்க முடியாது, எதையும் விலை கொடுக்க முடியாது, எதுக்காக பண்ண இதை காணிக்கையில விலை கொடுத்து வாங்க முடியாது. எதை சொல்றது, உலகம் அந்த குடிகள் எல்லாம் என்னுடையது, எதை கொண்டு நீ என்ன கொடுப்ப, நீ இந்த மாலையில மேயிற ஆடு மாடு எல்லாமே என்னுடையது. நீ கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செலுத்தினியா, அந்த பொருத்தனையில நிக்கிறியா, அதான் கேட்பாராமா. சரி, ரெண்டாவது வசனம் என்ன? 133 ரெண்டாவது, அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டதும் அவருடைய தாடியில் வடிகிறதும் அவருடைய அங்கிகளை நனைக்கிறதுமான நல்ல தைலத்துக்கு. பாருங்க, முதலுள்ள காரியம்தான். முதல்ல என்னது? அந்த டொல்லிங்னா அப்படியே வாசமா இருப்பது, ஒருத்தருக்கு. அதே தான் இங்கேயும், அதே தான். அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட ஒரு தைலம் எப்படி தாடியில வழியும் போது அது எப்படி அந்த தாடியோட சேர்ந்து போகுமோ, எப்படி அது மேல அந்த அங்கில அது நனையும் போது அந்த அங்கியோட சேர்ந்து போகுமோ, அதாவது சபையை நடத்துகிறவருடைய ஒரு பிள்ளையுடைய போதகருடைய அந்த தலையில் ஊற்றப்பட்ட அபிஷேகமானது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எப்படி மேலிருந்து கீழே வரும்போது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் கருதாமல் அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக கீழே இறங்கி வந்து முழுவதும் கீழ்ப்படிந்தவராகி, அதாவது சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, அதுபோல எப்படி அவருடைய அப்படியே தேவனிடத்திலிருந்து அந்த அபிஷேகமாக இறங்கி வந்து அவரை கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு போகிறதோ அதே போல உங்களை நடத்துகிறவர் மேல நீங்க யாரால நடத்தப்படுகிறீர்களோ ஆவிக்குரியவர்கள அவங்க மேல இருக்கிற அபிஷேகமானது நீங்க அவரோட கர்த்தருக்குள்ள கர்த்தராய் இருக்கும்போது அந்த அபிஷேகம் எப்படி ஆரோனிய தலையிலிருந்து இறங்கி தாடிக்கு வந்ததோ அப்படி எப்படி அங்கில் இருந்ததோ அதை போல இந்த இடம் முழுவதும் நிரம்பி போயிடும் விதமா. அதான் ஒருமித்து வாசமா இருப்பது. அதனால்தான் வேற சொல்லுது, உங்களை நடத்துகிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. எபிரேயர் 13வது அதிகாரம், உங்களை நடத்துகிறவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் ஒரு வசனம் இருக்கு, எடுத்து வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 13 இல்லையா? ஆ ஆ ஆ ஆ சரிங்களா? உங்களை நடத்துறவர்களுக்காக கீழ்ப்படிங்க. அவங்க துக்கத்தோட இந்த காரியம் செய்யக்கூடாது, இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க ஆத்மாவுக்கு அவங்க உத்தரவாதம் கொடுக்கணும். அங்க போய் நிற்கிறாங்க, அவங்க நின்று விண்ணப்பிக்கிறாங்க அவங்களுக்காக. அதுதான் அந்த ஆரோன் இங்க நிற்கக்கூடிய இந்த ஸ்தலத்துல நின்று உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆளு, உங்களை போதிக்கக்கூடிய ஆளு, உங்களை உபதேசிக்கக்கூடிய ஆளு. ஊற்றப்பட்ட நல்ல தைலமானது, அந்த அபிஷேகமானது உங்களுக்கு இறங்கி வரத்தக்கதாக நீங்க ஒருமித்து வாசமாயிருக்கணும். ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனத்தில் இது அங்கே துயரப்படுகிறவர்களுக்கு என்ன, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமும் துயரப்படுகிறவர்களுக்கு பதிலாக ஆனந்த தைலமும், ஒடுங்கிய ஆவியுடையவர்களுக்கு துதியினுடைய தைலம். இதெல்லாம் பாருங்க, அந்த அபிஷேகம் எப்படின்னா சபை முழுவதும் கடந்து போகிற காரியம் தான். இந்த ஒருமித்து வாசமா இருப்பதில் உள்ள காரியம் பார்த்துக்குங்க. மரியாள் அந்த அந்த பரிமள தைலத்தை எடுத்து அந்த இயேசுவின் பாதத்துல அதை ஊத்தி அதை தடவி அதை தன் தலைமுடியால் தொடங்கும் போது வேதம் சொல்லுது, யோவான் 12:3 வசனம்.
ஹalleluya. நிறையா மரியாள் நலதத்தை எடுத்துட்டு வந்தா, அந்த பரிமள தைலத்தை அவளை உடைச்சா, அதை இயேசுவின் பாதத்துல பூசினா, தன் தலைமயிரால் துடைத்தாள். இப்போ என்ன ஆச்சுது? அந்த சுகந்தம் எப்படி போச்சுது பாத்துங்க. பரிமள தைலத்துல சுகந்தம் இருந்ததா, அது உடைக்கப்பட்ட உடனே இயேசுவின் பாதத்துல போச்சுதா. இயேசுவின் பாதத்துல வைக்கப்பட்ட அந்த சுகந்தம் அவ தலைமுடியினால் நினைக்கும் போது எங்க வந்தது? எங்க வந்தது? அவளுடைய தலைக்கு வந்ததா. அவளுக்கு தலைக்கு வந்தது மாத்திரமில்ல, அந்த வீடு முழுவதும். ஹல்லேலூயா. அதனால்தான் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தமாக இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர்ல. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நற்கந்தமாக இருக்கிறோம். எப்பொழுதும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை மக்களுக்கு வெற்றி சிறந்து சொல்லப்படுவதற்காக நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அதனால அந்த அபிஷேகம், அந்த நல்ல தைலம், அந்த ஆரோனின் மேல ஊற்றப்பட்ட நல்ல தைலமானது அவரோட நின்று போகல. அங்கிருந்து அந்த அபிஷேகம் அந்த சபை முழுவதும், நீங்க இங்கிருந்து இறங்கி போகும்போது நீங்க அந்த தைலத்தை, அந்த சுகந்தத்தை, அந்த நற்கந்தத்தை சுமந்து கொண்டு அந்த உலகத்துக்கு சாட்சியாக போகத்தக்கதாக. அதுதான் அந்த ஆனந்த தைலம், நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, அந்த நம்ம வாசித்தோம் பார்த்தீங்கன்னா முதல் வேத பாடத்துல, அதுல வசம்பு, இலவங்கப்பட்டை, அது இது எல்லாம் போட்டு அதை செய்யறாங்க இல்லையா? அதை போட்டு அதை செய்யறாங்க. அதை செய்து அதை பரிசுத்தப்படுத்துறாங்க. அதுக்கு எல்லாத்தையும் போட்டு செய்த பிறகு அதன் பேர் என்ன? பரிமள தைலம். அதுக்கு முன்னால் அதன் பேர் என்ன? அது ரா மெட்டீரியல்ஸ். நாளை இருக்குது, இலவங்கப்பட்டை இருக்குது, வசம்பு இருக்குது, அப்புறம் கோமளம் இருக்குது, பரிமளம் இருக்குது, இந்த மாதிரி அதே போல தான் நம்ம வேற வேற இடத்துலேருந்து நம்ம வந்திருக்கலாம், வேற இடத்துலேருந்து நம்ம பிறந்து வந்திருக்கலாம். நம்ம உலகம் நம்மளை பிரித்து வச்சிருக்கலாம். இவன் அவன் பச்சை, அவன் சிவப்பு அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இங்கே சேர்ந்த பிறகு, கர்த்தருக்குள்ள நம்ம சேர்ந்த பிறகு, எப்படி அந்த இலவங்கப்பட்டை, அந்த இதெல்லாம் சேர்ந்து பரிமள தைலமாக மாறிச்சோ, அதுபோல நாமெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அவ்வளோதான். அதுக்கு பிறகு உங்களுக்கு வேற அட்ரஸே கிடையாதுங்க. உலகத்துக்கு வேணா அட்ரஸாக இருக்கலாம், ஆனால் நமக்கு நாம் எந்த இனத்தில் பிறந்தாலும் சரி, எந்த இனத்தில் வளர்க்கப்பட்டாலும் சரி, எவ்வளோ படிப்பு, நம்ம உத்தியோகம், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக மாறினோமோ, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் இல்லை, அவன் உள்ளூர்காரன் வெளியூர்காரன் இல்லை, எல்லாம் கிறிஸ்து 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 கிறிஸ்துவுடைய பிள்ளை. அதுதான் அங்கே. ஆமாம். அடுத்து 3வது வசனம் சொல்லுது, அது எர்மோன் மேலும் இறங்குகிற நல்ல பனிக்கு ஒப்பா இருக்குது. இங்கிலீஷ்ல யாராவது பைபிள் வச்சிருக்கீங்களாம்மா? இங்கிலீஷ் வச்சிருக்கீங்களா? அதில் படிங்க பார்ப்போம். அதில் எப்படி போட்டிருக்குன்னா, அந்த வசனத்தை நீங்கள் இங்கிலீஷில் போட, அதில் எப்படின்னா, ஃப்ரம் த டியூ ஆஃப் ஹெர்மன் போட்டிருக்கோம். 133 கடைசி வசனம். இதுல தமிழ் வசனத்துல எர்மோன் மேலும் சீயோன் மேலும் பாத்தீங்களா? தி டியூ ஆஃப் ஹெர்மோன் அப்படின்னா என்ன? ஹெர்மோன் உயர்ந்த, அது ஒரு மலை சிகரம். இஸ்ரேல் தேசத்துல அந்த காலத்துல அது உயர்ந்த மலை சிகரம். அது மேல பனியால சூழப்பட்டிருக்கும் அந்த காலம்லாம். அதுல இருந்து இறங்கி அந்த பனியின் செழுமையானது சீயோனுக்கு இறங்கி வருது. அதாவது ஹெர்மோன் நம்ம பிதாவினுடைய அந்த இயேசு கிறிஸ்துவில் இருந்து இந்த சீயோன், இந்த தளத்துக்கு, இந்த ஆலயத்திற்கு இறங்குகிற பனிக்கு ஒப்பாயிருக்குன்னா ஆசீர்வாதத்திற்கு ஒப்பாயிருக்கும். பனி ஆசீர்வாதத்துக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கல் மேல ஈரம் பட்டுச்சுன்னா அந்த ஈரத்திலிருந்து பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. அது மாதிரிதான் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா மரணமோ. ரோமர் 11வது அதிகாரம் ரோமர் 11 இல்லை 11 இல்லை 8. ரோமர் 8.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, ம். வியாக்குலமோ, ம். துன்பமோ, ம். பசியோ, ம். நிர்வாணமோ, நாசமோசமோ, ம். பட்டயமோ, ம். இவை எல்லாவற்றிலேயும் ம். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே குற்றம் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறோமே. அடுத்தது அப்படியே வாசித்து முடிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரிகளானாலும், வல்லமைகளானாலும், நிகழ் காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டான் என்று நிச்சயித்திருக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த எர்மோன்ல இருந்து வடிகிற அந்த பனியானது சீயோனை நினைக்கிறது போல கிறிஸ்துவிலிருந்து வருகிற அன்பானது நம்மை முழுவதுமாக நம்மை ஆக்கிரமித்து கொள்ளும்போது மரணமானாலும் ஜீவனானாலும் எந்த உயர் அதிகாரங்களானாலும் எந்த காரியங்களானாலும் நம்மை நிச்சயமாக பிரிக்காது என்று நம்ம நிச்சயித்திருக்கிறோம் என்று. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு சின்ன சங்கீதம் தான் பார்த்துங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசமாயிருப்பது எவ்வளோ நன்மையும் எவ்வளோ இன்பமாக இருக்குது. உலகத்தில் நிறைய நன்மையான காரியங்கள் இருக்கும் பாருங்க, அது இன்பமாக இருக்காது. எவ்வளோ இன்பமான காரியம் இருக்கும், அது நன்மையாக இருக்காது. இந்த சரி தவறெல்லாம் வெளியே உள்ள ஜனங்களுக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு சரின்னு படுறது மற்றவங்களுக்கு சரின்னு பண்ண அவசியம் இல்லை, அது அவங்களுக்கு தவறாக படலாம். ஒருத்தருக்கு தவறாப்படுது மற்றவங்களுக்கு சரியா படலாம். ஆனா கிறிஸ்துவின் ஞானத்தோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கும். அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமா, நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆமென். எல்லாரும் சம்பாதிக்கலாம் பார்த்துங்க, ஆசீர்வாதம் சம்பாதிக்கலாம். ஆனால் சம்பாதிக்கிறத சாப்பிடணும் பார்த்துங்க, அதுதான் ஆசீர்வாதம். அது பொத்தலான பையில போட்ட இது மாதிரி போயிட்டே இருக்கக்கூடாது. அது கடனுக்காக வேற காரியங்களுக்காக எதுக்காக போயிடக்கூடாது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கன்னித்தரும் திராட்சை செடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல. கர்த்தருக்கு பயந்தவன் விவிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தருக்கு பயந்தவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆகிலும் என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. ஆமா, அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். நிறைய பேர் இதுக்கலாம், நிறைய பேர் வசதியா இருக்கலாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனா தேவனுடைய ஆசீர்வாதமோ என்னது, அதனோடு பரிபூரணத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டான்னு இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதனோட வேதனை இருக்காது. வேதனை இல்லாத ஆசீர்வாதம். நிறைய சம்பாதிச்சும் ஒரு வேதனை வச்சு, நிறைய வசதிகள் இருந்தும் வேதனை இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது வேதனை இல்லாத ஆசீர்வாதம். ஒரு நல்ல சங்கீதம் நீங்கள் நல்லா படிங்க, மறுபடியும் வீட்டில் போய் நீங்கள் படித்து பாருங்க. ஆவியானவர் உங்களுக்கு வேற மாதிரி காமிப்பார், ஒவ்வொருத்தருடையும் வேற மாதிரி காமிப்பார். இது தோண்ட தோண்ட வேற மாதிரி வந்துட்டே இருக்குங்க. அவன் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அக்கிரமத்துல மரித்திருந்த என்ன, நீங்க என்னெல்லாம் நீங்க தப்பு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நான் செஞ்சவன். ஆமா, ஆனா அது அன்பில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்னை அக்கிரமத்திலிருந்து மீட்டார். அதுதான் அவருடைய அன்பு. நாம் அவர் மேல் வைத்த அன்பு இல்லை, அவர் நம் மேல் வைத்த அன்பு. அதுல தான் அன்பு எப்படி ஒரு காலம் அழியாது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. என்னது அது தெரியணும் உங்களுக்கு. ஆமா, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போகும், நம்முடைய எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் ஒளிந்து போகும். அன்பு, விசுவாச, நம்பிக்கை எல்லாத்திலும் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி
கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு நிச்சயமாக இடைப்பட்டிருப்பார். ஆவியானவருடைய பாரத்தை இன்றைக்கு அவருடைய வசனத்தின் மூலமாக புல்லின் மேல் பெய்கிற பனியைப் போல அவருடைய வசனம் இறங்கும். அவருடைய வார்த்தை நம்மை புதுப்பிக்க, நம்மை உருவாக்க, நம்மை உயிர்ப்பிக்க கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய ஆவியானவரும் உனக்காக எனக்காக பாரமுள்ளவராக இந்த காலை வேளையிலே இடைப்பட்டிருக்கிறார். சகோதரத்துவம் நம்மிடத்தில் உண்டா? ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யவோ தாங்கவோ ஜெபத்திலோ சரீர பிரகாரமாகவோ நம்மால் முடிந்த பொருள் உதவியின் மூலமாகவோ எப்படி நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க கூடும் என்று நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மிடத்திலே செப்பனிடப்பட்டதாக அவைகள் புறப்பட்டு நம்முடைய ஆத்மாவை ஊடுருவிக்கிறது. நம் இருதயத்தை தேவன் பிளந்து கல்லான இருதயத்தை சதையாக மாற்றுவாராக. குருடாக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக. அவருடைய ஜீவ வசனம் கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக நம்மை கொண்டு வரட்டும். நம்முடைய சரீரம், ஆசை, இச்சைகள், சுயத்தை சிலுவையில் அறைகிற கிறிஸ்தவர்களாக நாம் மாறுவோமா என்று ஒப்படைத்து பார்ப்போம். தீர்மானிப்போம், கீழ்ப்படிவோம், திரும்புவோம், பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். அவரை துக்கப்படுத்த அல்ல, அவரை இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே அந்த கிறிஸ்துவின் மெய்யான அன்பு நம்மை மன்னித்தாரு, நம்மை ஏற்றுக்கொண்டாரு, நம்மிடத்தில் பொறுமையாக இருந்தார், நம்மை அநேக விஷயங்களிலே மன்னித்து இரக்கமாய் ஏற்றுக்கொண்டாரு. அதே அனுபவத்தை நாம் மற்றவர்களுக்கு செய்ய முடிகிறதா? ஆண்டவருடைய பாதத்தில் நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அங்கே நன்மையும் ஜீவனும் உண்டு, அங்கே ஆசீர்வாதம் உண்டு என்கிற 3 கிருபைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆரோனின் சிரசில் மேல் வடிகிற நல்ல தைலம், பிதாவினிடத்திலிருந்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மீது சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து மகிழு, மகிழ்ந்து களிகூறு, இதோ இஸ்ரவேலின் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். இதோ தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். இதோ வாசற்படியிலே நிற்கிறேன், என் சத்தத்தை கேட்கிறவன் அதிலே திறந்து உள்ளே பிரவேசித்து கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைவான். தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தின் கதவுகளை திறந்து விடுங்கள். போதும், குந்தி குந்தி நடந்த அனுபவங்கள் போதும். இருதயத்தை கடினப்படுத்தி மாயமாலமான பக்தி வேஷங்கள் போதும். நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். திரும்புவோம், கீழ்ப்படிவோம். நல்ல தைலத்துக்கு சுகந்த வாசனையாக ஒருமித்து சேருவோம். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் தருகிறவர்களாய், இந்த உலகத்துக்கு ஜீவ சத்தியத்தின் வழியை காண்பிக்கிறவர்களாக நாம் எழுந்து நாம் நறுமணம் வீசும் தைலமாக மாறுவோம். பிறருக்கு நன்மை உண்டாகும்படி, பிறருடைய வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகும்படி, பிறருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகும்படி பரிசுத்த ஆவியானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றுமுடிய பாதுகாக்கும்படி ஒப்படைப்போம். கர்த்தாவே, உம்முடைய தாசனை கொண்டு இன்றைக்கு நீர் திட்டமிட்ட உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறீர். சகோதரத்துவத்திலே நிலைத்திருக்கும்படி, ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த, மன்னிக்க, இரக்கம் பாராட்ட கிருபை தந்த அந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த மெய்யான கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் ருசித்திருக்கிறோம். அதை நாங்கள் கீழ்ப்படுகிறோம், ஒப்புக்கொள்கிறோம், அறிக்கை செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் மீது பிரியமாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை கொண்டு வந்த உம்முடைய பிள்ளைக்காக நன்றி. அவளை இன்னும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், உம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். செல்கிற இடமெல்லாம்
ஆத்துமாக்களை சந்தியும். பரிசுத்த ஆவியானவர் பாரத்தோடு இடைப்பட்டீர். அந்த ஆவியானுடைய பாரம் தொடர்ந்து அநேகரை தொடரட்டும். ஜீவநதி அநேகருக்குள் பாய்ந்து செல்லட்டும், உயிர்ப்பிக்கட்டும். ஜீவநதியாக உம்முடைய வசனங்கள் அநேகருக்குள் பொழிந்து ஊற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு உம்முடைய வாஞ்சை விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே எங்கள் குடும்பங்களையும் எங்கள் திருச்சபைகளையும் பேர் பேராக ஒப்படைத்து ஒவ்வொருவரோடும் இடைப்படும் வர தடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி அவளுக்கு கிருபை தந்து வழி நடத்தும். வேலை நிமித்தமாக ஆராதனைக்கு வரக்கூடாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் உம்முடைய வசனம் தொடர்ந்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.